உங்க லைஃப்ல வந்துட்டு இப்போ பொன்தரணியோட இஷ்யூ எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த 2-3 நாள்ல வந்து நிறைய சேனல்ஸ்ல வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இடையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். இதுல புதிய திருப்பம் அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த முதல்ல வந்து நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து அம்பலமாக்கின ஒரு பையன் இருக்கான, அந்த பையன் வந்து வைஷ்ணவன், அந்த பையன். ஸோ அந்த பையன் வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் வந்து அந்த பெண்ணுடைய காதலன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது அந்த காதலன் வந்து ஏசின காரணத்தினால அந்த பெண் வந்து இந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, சில இடத்துல வந்து இந்த லெட்டர் வந்து புதுசா எழுதின லெட்டரும் இல்லை, இது பழைய லெட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க மறுபடியும் அந்த லெட்டர் விஷயத்துக்கு நீங்க போனீங்கன்னா, அந்த லெட்டர்ல 4 பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேர் வந்து டைரக்டா அவங்க கொடுக்காம இன்னாரு இன்னாரு ஒரு தாத்தா, இன்னொரோட அப்பா அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுல அந்த 2 பேர் வந்து மிதுனும் மீரா ஜாக்சனும். அடுத்த 2 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பொன்தரணியோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது கூட சரி, விசாரிக்கும் போதும் சரி, அவங்க சொன்னது வந்து இதெல்லாம் பழைய கதை. அதாவது பொன்தரணிக்கு வந்து இந்த மாதிரி சும்மா எழுதுற பழக்கம் இருக்கு, இந்த மாதிரி எதாச்சும் எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. அதே சமயம் இப்ப அந்த 2 பேர் எங்க இருக்காங்க, அப்படி இருந்தாலும் கண்டிப்பா பேரன் பேத்தி எல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே நம்ம அறிஞ்சதுதான். அதையும் தவிர நீங்க அந்த ஆடியோவை கேட்டிருந்தீங்கன்னா, அதாவது பொன்தாரணிக்கும் மிதுனுடைய மனைவிக்கும் இடையிலான உரையாடல், அதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அதுல வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய செக்ஷுவல் அபியூஸ் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து பொன்தாரணி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த 2 பேர் பேலன்ஸ் இருந்தாங்களா, அவங்களே கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சில ஊடகங்கள் வந்து சொல்லுது. கைது பண்ணி விசாரணைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த நண்பன் இங்க கூறிட்டு இந்த விஷயத்த அம்பலப்படுத்தின அந்த வைஷ்ணவன்கிற பையனையும் வந்து விசாரிச்சிருக்காங்க. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4-5 இடத்துல இருந்து வந்து நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது, ஒருவேளை இந்த தற்கொலை வந்து அதுக்காக கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். இதற்கிடையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறுது, நிறைய திருப்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, இடையில ஒரு இன்டர்வியூ வந்த போது அதுல ஒரு லைன் வந்து சொல்லியிருக்காங்க, மேஜர் என்ன மைனர் என்ன 2 பேருக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு. ரிலேஷன்ஷிப்னு வரும்பொழுது வந்து கண்டிப்பா மேஜர் மைனர் பார்க்கணுங்கிறது வந்து நம்மளுடைய பொதுவான ஒரு கருத்து. அதாவது ஒரு 17 வயசுக்கு பொண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் லான்னு ஒண்ணு இருக்கு. சட்டப்படி நீங்க பாத்தீங்கன்னா 18 வயசுக்கும் கீழே ஒரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிறது, தப்பான உறவுல ஈடுபடுறது வந்து சட்டப்படி குற்றம். அந்த ஒரு பாயிண்ட யாரு வந்து யோசிக்கிறாங்களாங்கிறது வந்து எனக்கு தெரியாது. இப்போ நிறைய நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்றது, நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் வந்து அதை பத்தி பேசுறாங்க. அதாவது உணர்வு ரீதியா வந்து அதை பாக்குறாங்க, எமோஷனல் ரீதியா அதை பாக்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஸோ அந்த உரையாடல்ல வச்சு என்ன பார்க்கறோம்னா, 2 பேருக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. என்னங்க ஒரு லாஜிக் வேண்டாம். ஒரு 17 வயசு பொண்ணு கூட ஒரு 20 வயசு 28 வயசு ஒரு ஆண் வந்து, அதுவும் ஆசிரியருங்கிற ஒரு ஆண் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு சொல்றது வந்து எந்த விதத்துக்கு வந்து நியாயமாகும், எவ்வளவு லாஜிக்கா இருக்கு, எவ்வளவு இரலவனா இருக்குன்னு அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்ங்கிற ஒரு போர்வையை போத்திட்டு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டா, இந்த வயசுல அப்புறம் கல்யாணம் பண்ணலாம், இந்த வயசுலயே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும்ல. சோ அங்க வந்து நம்ம அந்த அந்த ஏங்கல்ல இருந்து யோசிக்கணும். தப்பு பண்ணிருக்காங்க, தப்பு பண்ணலங்கிறத வந்து 2வது விஷயமா நம்ம பார்த்தாலும், அந்த ஏஜ் ஃபேக்டரை வந்து மறைக்க பார்த்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. சோ ரிலேஷன்ஷிப்ல இருந்தா எல்லாமே வந்து ஓகேன்னு சொல்லிட முடியுமா? எத்தனை வயசுல இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சோ அந்த விஷயத்தை எதுக்கு வந்து அங்க கொண்டு வந்து பேசப்படணும்? சோ அந்த ஒரு பாயிண்ட நம்ம அங்க பார்க்கணும். இட்ஸ் நாட் அபவுட் ஓன்லி மிதுன். இந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, மிதுனை தவிர்த்து கடமையில இருந்து தவறுனதுக்காக நிறைய பேர் அந்த அந்த ஒரு விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ சின்ன வயசுல செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கு, அவங்க அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க, அவங்களையும் விசாரிக்கிறாங்க.
சோ அதே சமயம் வந்து நண்பனுங்கிற சொல்லிட்டு அந்த பையன் வந்து மிரட்டுனதுனாலதான் இந்த மாதிரி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் மிதுனும் இன்வால்வ் ஆயிருக்காரு. ஒரு 17 வயசு பொண்ணு கூட வந்து இந்த மாதிரி உறவுல இருந்தது வந்து தப்புங்கிறத உணர்த்துறதுக்காக அவருக்கும் வந்து கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். அதே சமயம் கடமையில இருந்து தவறுனதுக்காக மீரா ஜாக்சனையும் வந்து அந்த பிரின்சிபலையும் வந்து அவங்க வந்து கைது செஞ்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இது மூலியமா வெளியாயிட்டாங்க. இப்போ தப்பு பண்ணவங்க யாரும் வந்து நான் தான் தப்பு பண்ணினேன் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு போயிட்டு முன்னுக்கு போயிட்டு போறது இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் வந்து அவங்கள தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு தான் வந்து ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அது ஹியூமன் சைக்காலஜி. நான் எப்படியாச்சும் தப்பிச்சு ஆகணும், நான் செஞ்சிருக்கேன் செய்யல, ஆனா அந்த சூழ்நிலையில அந்த தண்டையில இருந்து நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு இறந்து போச்சு. இப்போ நீங்க கமெண்ட்ஸ்ல பார்த்தா கூட சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னத்துக்கு வீண் பேச்சு, அந்த பொண்ணுதான் இறந்து போச்சு, இதை பத்தி பேசி என்ன நடக்க போகுதுன்னு. அகெயின் நம்ம வந்து அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாம அடுத்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது, யாருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பாட்டிக்க கூடாது, பாதிப்படையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம பேசுறோம். சோ இது எத்தனை பேருக்கு புரியும் அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து குறிப்பா சொல்ல முடியாது. இருந்தாலும் இது வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். அடுத்து இந்த மாதிரி நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும்போது, இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது அந்த ஒரு குழந்தை வந்து யாருக்கிட்ட போகணும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம், அது ஃபேமிலியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல டீச்சரோ. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது யாருக்கிட்ட போய் சொன்னா நம்ம காப்பாற்றப்படுவோம், அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம எப்படி வெளியாகுங்கிறது வந்து பொதுவா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. சோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த மாதிரி, அதாவது தண்டனை எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு ஏற்ப இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி தப்பா நடந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பாடமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பாக்கணுமே தவிர, தப்பு செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் யாரும் எக்ஸ்போஸ் ஆகாம இருப்பாங்க, மாட்டிக்காம இருக்காங்க. சோ நம்ம அதை பத்தி இன்னும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கண்ணுக்கு தெரியும் போது நம்ம இங்க என்ன பண்றோம், போத் சைட் தப்புன்னு சொல்றோம். ஆனா போத் சைட் தப்பு தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது எந்த சைடு வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்குங்கிறத பாக்கணும். அதாவது இதுவே வந்து ஒரு 18 இயர்ஸ் அபவ் அப்படின்னு ஒரு மேஜரான ஒரு பொண்ணு கூட அந்த மாதிரி நடந்திருக்கு. அது வந்து அதிகமா பேசப்பட்டிருக்காது. ஆனா கண்டிப்பா வந்து தண்டனை வந்து அதுக்கும் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் இது வந்து ஒரு மைனர் பெண், ஒரு 17 வயசு பெண், சரியா முடிவெடுக்க கூடாது முடியாத ஒரு வயசு அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணு கூட உறவு வச்சுக்கிட்டு அந்த பெண்ணை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்குள்ள கொண்டு போயிட்டு, அது தப்பு தானே, அதுதானே இங்க நம்ம பேச வரும். அது அந்த கான்செப்ட் முதல் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இமோஷனலா யோசிக்கும் போதுதான் நம்ம வந்து ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு, ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பேசுறோமே தவிர, இப்போ லாஜிக் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயும் அதே வயசுல ஒரு குழந்தைகள் இருக்கலாம். எந்த நம்பிக்கையில நம்பி நம்ம அவங்களை வெளியே அனுப்ப முடியும்? பாக்குறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பார்வையில இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னங்க தெரியும்? சோ த ஃபேக்ட் இஸ், இனிமே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறோம், அவங்களுக்கு ஃபேமிலி மூலியமா எந்த மாதிரி சப்போர்ட் நம்ம கொடுக்க முடியும், இது எவ்வளவு ஆதரவா இருக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது. குறிப்பா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கும்போது ஃபேமிலி மூலியமா எந்த விதமான சப்போர்ட் கொடுக்க முடியும், ஸ்கூல் மூலமா எந்த விதமான சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணுங்கிறது தான் இங்க நம்மளோட மெயின் குறிக்கோள். அதையும் தவிர இந்த மாதிரி தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும், அவங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் ஒரு திருத்தத்துக்கு சான்ஸ், இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த தண்டனையை பார்த்த பிறகு வந்து அவங்க திருந்துவாங்க. சோ ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த, இந்த மாதிரி குற்றங்களை வந்து அதோட விகிதத்தை குறைக்கிறதுக்கு நம்மளால முடியும். சோ என்ன பெருசா வந்து நீங்க போராடி என்ன சாதனை பண்ண போறீங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, நம்ம வீட்டுல நம்மளுக்கும் ஒரு குழந்தைகள் இருக்கு, இந்த மாதிரி நம்ம குழந்தைகளை பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் அடுத்த குழந்தைகளுக்கு நடக்கும்போது நம்ம அதை பத்தி பேசுறோமே தவிர, யாரையும் எங்க தப்பா பேசுறதுக்கோ யாரையும் வந்து நம்ம வந்து புண்படுத்துறதுக்கோ இங்க வரல. சோ நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். தப்பிக்க கண்டிப்பா தப்பு செஞ்சவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் வந்து பேசுவாங்க. ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா போயிட்டு சரியான நீதி வழங்கணும். சோ அப்படிதான் அடுத்து வர்ற தலைமுறைகளை வந்து கண்டிப்பா ரொம்ப நல்லா பாதுகாப்பா இருப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. சோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள் நம்ம பேசப்படுறோம். சோ தயவு செஞ்சு என்னைக்குமே வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு நிறைய பாதுகாப்பு அம்சங்களை சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க நம்மள நாடி வரும்போது அவங்களுக்கு நம்ம ஆதரவா இருக்கணும். சோ அவங்களை உதாசீனப்படுத்த, அவங்க என்ன கதை சொல்ல வராங்களோ அதை கேட்டோமா இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே சால்வ் பண்ணிடலாம்.
சோ நிறைய பேர் இன்ஃபார்ம் ஆயிருக்காங்க, ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது டிரான்ஸ்பேரண்டா எதுவுமே நம்மளுக்கு தெரியாத பட்சத்திலையும் நம்மளா ஏதோ யோசிச்சு நம்ம கதை கட்ட வேண்டாம். சோ வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். இனிமே நம்மளும் நம்ம சைட்ல பொறுத்த வரைக்கும் நம்மளும் பாதுகாப்பா இருப்போம். பாதுகாப்பு அம்சங்களை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். எல்லாரும் வந்து பாதுகாப்பா இருப்போம், அதுதான் ரொம்ப அவசியம். சோ அடுத்து ஏதாவது புதிய தகவல் வரும் வரை நன்றி.